இந்த பதிவு யாருன்னா ஒரு உதயநிதி ஸ்டாலின். அவர் சட்டமன்றத்துல முன்னால ஒரு வாட்டி சொன்னாரு சனாதனம் ஒழிக்கின்றாரு. இப்பவும் மக்களை பிரிக்கும், அதை எல்லாரும் விட்டுறானுங்க. அந்த மக்களை பிரிக்குங்கிற வார்த்தையை விட்டுட்டு சனாதனம் ஒழின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இவனுக்கு இந்து முன்னணி பொந்து முன்னணின்னு சொல்லி இவனுக்கு இதுல எவன் சனாதனம் கொண்டு வந்தானோ, எவன் சனாதனத்தால பயனடைகிறானோ அவன் கம்முன்னு இருக்கான். எவன் சனாதனத்துல பாதிக்கப்பட்டானோ அவன் பொங்குறான். அதான் ஆச்சரியமா இருக்கு. அவர் கரெக்டா தெளிவா சொல்றாரு, மக்களை பிரிக்கும் சனாதனம். மக்களை எது பிரிக்குதோ அது ஒளின்னு சொல்றாரு. இந்த கருத்துல எந்த மாற்று கருத்து இல்லை. இது முழுக்க முழுக்க ஆதரிக்கப்பட வேண்டிய கருத்து. இதை நாங்களும் ஒத்துக்கிட்டோம். ஆனா இது உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க சனாதனம் ஒழியணும்னா நீங்க சனாதனம் ஒழியணும்னு சொல்லும் போது மத்தவங்க என்ன நினைக்காங்க, இந்து மதத்தை சொல்லிட்டாருன்னா அவன் ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை கையில எடுக்கும். முதல்ல இந்து மதம் ரெண்டா நிக்குது. ஒன்னு சனாதன இந்து மதம், இன்னொரு இந்து மதம், வேற ஒரு இந்து மதம். சாதாரண இந்து மதம் வச்சாலும் சரி, சமாதான இந்து மதம் வச்சாலும் சரி, அது வேற. இப்போ கிறிஸ்டியன் கறி சாப்பிடுவாங்க, முஸ்லீம் கறி சாப்பிடுவாங்க. இந்த இந்துக்கள்ல சனாதன இந்துக்களை தவிர சாதாரண இந்துக்கள் அவ்வளவு பேரும் கறி சாப்பிடுவாங்க. இப்போ நீங்க இந்த இந்து மத விரோதி அப்படின்னு நமக்கு எதிரானவங்க எடுக்கிற அந்த பொய் பிரச்சாரத்தை நீங்க தடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், பாண்டி முனீஸ்வரர் கோயில், இந்த மாதிரி பெரிய பெரிய கிடா வெட்டுற கோயில்களுக்கு போகணும். போய் நீங்க கிடா விருந்து சாப்பிடுங்க. நீங்க தான் கறி சாப்பிடுவீங்களே, அப்படி சாப்பிட்டா தான் இவனுக்கு இந்த வாயை அடைக்க முடியும். நீங்க அங்க வாங்க, அங்க அந்த இந்த கோயில நீங்க கறி சாப்பிடுங்க. சாமிக்கு படைச்சதை சாப்பிடுங்க. சாமி ரெண்டு சாமியா இருக்கு. ஒன்னு சனாதன சாமி, இன்னொன்னு நம்ம சாதாரண சாமின்னு வச்சுக்கோங்க, சமாதான சாமி. இந்த சமாதான சாமி முகிய வந்தா போதும், அப்ப தெரிஞ்சிடும். அவன் சனாதன அந்த மக்களை பிரிக்கிற சனாதன என்ன பண்றான், இந்த சாதாரண இந்துக்கள் பின்னாடி நின்றுட்டு அவன் தூண்டி விடுறான். இந்த சாதாரண இந்துக்கள் என்ன பண்றாங்க, அவன் பேச்ச கட்டிட்டு ஆடுறாங்க. ஆனா அந்த சாதாரண இந்துக்கள்ல புத்திசாலியான இந்துக்கள் அதை நம்ப மாட்டாங்க. ஆனா முட்டாள் தான் அதிகமா இருக்கான். அப்போ இந்த முட்டாள் வாயை அடைக்கிறதுக்கும் நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி இந்து கோயில்ல இந்த எந்தெந்த கோயில்கள்ல கிடா வெட்டுறாங்க, அசைவம் சாப்பிடணும். கோயில நீங்க அப்படி பண்ணுங்க. அப்போ பிரச்சாரத்தை அவனால முன்னெடுக்க முடியாது. அதை தடுத்த மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க கலைஞருடைய பேரன், கலைஞர் என்ன நிலைப்பாடு எடுத்தாரு, முக ஸ்டாலின் என்ன நிலைப்பாடு எடுத்தாரு, அதுதான் நீங்க எடுக்கணும். அதை விட்டுட்டு நான் கிறிஸ்தவன் என்பதில் நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்றதோ அது தப்பு. ஏன்னா சனாதனம் எல்லா மதத்திலும் இருக்கு, இந்த மதத்துல மட்டும் இல்லை. இப்போ இங்க கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கோங்க, அந்த மதத்துல இருக்கு. மத்தேயு 15வது அதிகாரம் 22, 28 வசனத்துல இயேசுவே ஒரு பொம்பளைய பார்த்து அந்த பொம்பளை அவளுடைய மகளுக்காக காப்பாத்துங்கன்னு சொல்லும் போது இவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் இஸ்ரேல் கூட்டத்தாருக்கு மட்டும்தான், இஸ்ரேல் கூட்டம் இல்ல, இஸ்ரேல் வீட்டாருக்கு மட்டும்தான் வந்தேன்னு சொல்றாரு. அது சொல்லிட்டு மறுபடி பிள்ளைகள் யாரு, இஸ்ரேல் வீட்டுதான், வீட்டு பிள்ளைகள் தான் அவருக்கு பிள்ளைகளுக்கு இருக்கு. அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டி போட முடியுமான்னு கேட்காரு. யாரை பார்த்து கேட்காரு, அவரு கண்ணால பார்த்த ஒரு கானானிய தேசத்து ஸ்திரீ, ஒரு பொம்பளைக்கு அவருக்கு சொல்ற பதில். ஒரு கூட்டத்தை தன்னுடைய பிள்ளைகள் சொல்றாரு, இன்னொரு கூட்டத்தை நாயின்னு சொல்றாரு. அப்போ அவர் கண்ணால பார்த்த கானானிய தேசத்து பொம்பளைய பார்த்தே நாயின்னு சொல்றவர் நம்மள என்ன சொல்ற, நம்ம பண்ணிட்டு இருப்பார், போடா பண்ணிக்கலான் இருப்பார். அதான உண்மை. நீங்க நம்ம இந்து மதத்துல மட்டும்தான் இப்படி பிரச்சனை இருக்கு, அங்க எந்த மதமும் அடுத்தவனை மதிக்காது. அவன் மதம் தான் அவனை மதிக்கும். ஒரு மதம் இப்போ நீங்க திராவிட முன்னேற்றங்கள்லாம் திராவிடர்களுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அது மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் இப்போ பாரதிய ஜனதா கட்சினா பாரதிய இந்திய நாட்டில் இருக்கிற இந்துக்களுக்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அப்படி ஒவ்வொரு கட்சி மாதிரிதான் கடவுளும். ஒவ்வொருத்தனுக்கும் அவன் ஜாதிக்கு அவன் கதை சொல்லுவான். அதனாலதான் அங்க இப்போ பைபிள் எடுத்துக்கோங்க, ஒளிவ மரம் வரும், வேப்ப மரம் வராது. அதே மாதிரி இங்க மாரியம்மன் கோயில்ல ஒளிவ மரங்களை வச்சு கட்டி ஆட மாட்டாங்க, வேப்ப இலையை வச்சு தான் கட்டி ஆடுவாங்க. அந்த மண்ணுல இருக்கிறது தான் அது பேசும். அதே மாதிரி அவர் இஸ்லாத்துலயும் முஸ்லீம்களை கண்டால் கழுத்தில் வெட்டுங்கள், கணுக்காலை வெட்டுங்கள், துண்டு துண்டா வெட்டுங்கள் போட்டிருக்கு. இதெல்லாம் நீங்க உங்களுக்கு உடன்பாடு. எல்லா மதத்திலையும் பிரச்சனை தான். நாம நடுநிலைமையா தான் இருக்கணும். பகுத்தறிவு என்னது, கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது நமக்கு தேவையே கிடையாது. மனுஷனை பிரிக்க அவன் மட்டுமா பிரிக்க, இப்ப இது உங்களுக்கு உடன்பாடா? அப்போ நீங்க நம்ம நடுநிலைமையா இருக்கணும், அவ்வளவுதான்.
நம்முடைய கொள்கை நம்ம சாமி கும்பிடுறோம் கும்பிடல. ஆனா மக்களை எல்லாரும் தான் பிரிக்குது. அதனால இதை மட்டும் நமக்கு வேண்டாம்னு சொல்றதோ இல்லப்பா அதை மாத்தி அப்படி அது நல்லது இது நல்லதுலாம் கிடையாது. 3மே கெட்டதுதான்.